ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணியை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குப்பா. அவங்களோட பிளேயிங் லெவல்ஸ் ரொம்பவே அபாரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அவங்க நாட்டில் நாங்கள் T20 தொடரை வென்றா அதை விட பெரிய சாதனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியுடனான T20 விளையாட போகிற தொடரை குறித்து இங்கிலாந்து நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் தொடர் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர ஜனவரி 22 பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 5 T20 கொண்ட தொடர் இங்கிலாந்து இந்தியாவுக்கு விளையாட போகிறாங்க. அது போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி தான் இப்போ வேர்ல்டு சாம்பியன். அவங்க நாட்டில் போயிட்டு அவங்கள அடிக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட யங்ஸ்டர் சூப்பராக விளையாடுறாங்க. அவங்களோட லெவல்ஸ் ரொம்பவே அபாரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, கோலி இவங்க 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டும் இந்திய அணியோட வலுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கேஷுவலாக ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ரிங்கு சிங்காக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க டீமில் ஒரு பவர் ஹிட்டர்ஸாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவை போயிட்டு அவங்க நாட்டில் போய் வீழ்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த தொடர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தொடர். 5 T20 பெரிய ஒரு தொடர் இது. 5 T20 அவங்ககிட்ட நாங்கள் தொடர வேண்டும்னா அதுக்கு நாங்கள் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக அந்த சாதனை நாங்கள் படைக்கணும் தான் இந்திய அணிக்கு வருவோம், இந்தியா நாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு ஜோக்கர் டீமாக இருக்காங்க. ஆனால் T20 பயங்கரமாக இருக்காங்க, பலம் வாய்ந்த டீமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பவர் ஹிட்டிங் சஞ்சு சாம்சன்லாம் ஓப்பனிங்கில் யாரையும் கலக்கிட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு அங்கேயே போயிட்டு அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்கள அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டீமாக இருக்காங்க இந்திய அணின்னு சொல்லலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்கில் கலக்கிறாரு, அபிஷேக் சர்மா இருக்கார், இன்னும் ஜெய்ஸ்வால்லாம் வரலைங்க. ஜெய்ஸ்வால் இன்னும் ஆள் இதில் சூரியகுமார் யாதவ் இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு ஹர்தீப் சிங் சொல்லிட்டு டீமே ஒரு பக்காவாக இருக்குது இந்திய அணி T20 டீம். இந்த இங்கிலாந்து சீரீஸோட ஸ்குவாடு கூடி சீக்கிரம் தெரிஞ்சு நாளைக்கு விட்டுருவாங்க யார் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீம் யங்ஸ்டார் கொண்ட டீம் போனாலே இந்திய அணி ஜெயிக்குங்க. இந்த ஓல்டு பிளேயர்லாம் தூக்கி போட்டுருங்க, யங்ஸ்டார் கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இங்கிலாந்து சீரீஸ் ஒரு பெரிய சீரீஸு. நம்ம இந்திய அணிக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க இளம் வீரர்களுக்கு இந்த சீரீஸ் மூலிமா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது முடிஞ்சவொடனே சாம்பியன் ட்ராஃபி வருதுங்க. இங்கிலாந்து கூட பார்த்திங்கன்னா 5 T20 விளையாடுறோம், அடுத்து 3 ODI விளையாடுறோம். அது முடிஞ்சவொடனே சாம்பியன் ட்ராஃபி வருது. கண்டிப்பாக இந்த லீகில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க அந்த சாம்பியன் ட்ராஃபியில் தேர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு பிளேயருக்கும் முக்கியமான ஒரு தொடர்னு சொல்லலாம். சூரியகுமார் அதோட கேப்டன்ஷிப் கூட பக்காவாக இருக்குங்க, நல்லா டீசெண்டாக பண்ணுறாரு. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அணி நம்ம நாட்டுக்கு வரப்போகிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் அதுக்கு முன்னே இது மாதிரி பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இங்கிலாந்து சீரீஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.